பாதாம் பவுட்ரு போட்டு ஒரு அல்வா செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு, குங்குமப்பூ, பாதாம் பவுடர், நெய், முந்திரி, பாதாம், பால். முந்திரியும் பாதாமையும் இதை மாதிரி ஒன்று பாதியமாக நெசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணம் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பாலை ஊற்றி நல்லா அடிங்க. கட்டி இல்லாமல் அடிச்சிருங்க. ஒரு ஈரப்பாத்திரத்தில் அதை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கினே இருந்தால் கட்டி வராது. விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால நல்லா கலக்கினே இருங்க. அதை பாருங்க, இந்த மாதிரி கலக்கினே இருங்க. கட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? திக்காகிடுச்சு பாருங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்குங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். இப்போ குங்குமப்பூ சேர்த்துருங்க. இப்போ பாதாம் பவுட்ரு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க. இப்போ நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்குங்க. கை விடாமல் கலக்கணும். திருப்பி நெய் சேர்த்துருங்க. அப்பப்போ நெய் சேர்த்து சேர்த்து கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்குங்க. திருப்பி நெய் சேருங்க. நம்ம 4 ஸ்பூன் வச்சுருந்தோம். அந்த 4 ஸ்பூனையும் சேர்த்தாச்சு நெய். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலக்கி விட்டுருங்க. இப்போ பாதாம் நம்ம ஒன்று பாதியமாக உடச்சி பாருங்க, அதை சேர்த்துருங்க. முந்திரியும் அதிலே சேர்த்துருங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாதாம் பவுடர் கேசரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். இதை ரொம்ப லேட்டாக கூட ஆகாது. ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.